Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் 12ஓட கண்டினியூஷன். போன வீடியோவில் வந்து சாப்டர் 12ல் இருக்க ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சாப்டர் நேம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு. செகண்டரி ஃபங்க்ஷன் இட் இஸ் ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு டூ கேட்டகரிஸ், ஏஜென்சி ஃபங்க்ஷன் அண்ட் general utility services. So agency services nu solla, functions nu solla. And apart from this இன்னும் ஒன்று விஷயம் நம்ம பார்க்க போகிறோம், டைவர்சிஃபைட் பேங்கிங் ஃபங்க்ஷன். அதுவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏஜென்சி ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். பேங்க் ஆக்ட் ஆஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர் அண்ட் ப்ரொவைட் சர்டைன் சர்வீசஸ். பேங்க் வந்து கஸ்டமருக்கு ஒரு ஏஜெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க, லைக் அ மிடில் மேன். தே ஆர் கால்ட் ஏஜென்சி ஃபங்க்ஷன். என்ன மாதிரி மிடில் மேன்ஸ் ஒர்க்கெல்லாம் இவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பை த வே ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட், பேங்கர்ஸ் செக், ட்ராவலர்ஸ் செக். இந்த மாதிரி விஷயத்தினால நம்ம வந்து எங்கே போனாலும் கேஷ் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. டிமாண்ட் டிராஃப்ட் வந்து கொண்டு போய் கொடுக்கலாம், பேங்க்லேருந்து டிடி எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செக்கு நம்ம வந்து மேண்டேட்ரியாக வச்சுருப்போம். அந்த மாதிரி செக் இல்லைன்னா ட்ராவலர்ஸ் செக் அப்படின்னு சொல்லி தனியாக இருக்குது. இந்த ட்ராவலர்ஸ் செக் வந்து இன் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தீஸ் ஆல் ஹெல்ப்ஸ் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. Customer need not to carry cash கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. They can just forward the draft issued by the bank to the receiving institution. யாருக்கு நம்ம பணம் கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட வெறும் டிடி மட்டும் கொடுத்தா போதும். A small commission is collected by the bank for this service. ஏன்னா இப்போ பெரிய அமௌண்ட் இருக்குது, 1 lakh 2 lakh 10 lakh வரைக்கும் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அவ்வளோ பணத்தையும் நம்ம கையில் கொண்டு போகிறது சேஃப் கிடையாது. ஸோ நம்ம பேங்க்லேருந்து டைரெக்டாக டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ட்ரான்ஸ்ஃபர் த மனி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், தட் இஸ் ஃப்ரம் த கஸ்டமர் டு தி ரிசீவிங் இன்ஸ்டிடியூஷன். ரிசீவிங் இன்ஸ்டிடியூஷனாக யாருக்கு நம்ம கொடுக்குறோம் அவங்க வந்து ரிசீவிங், அவங்க வாங்கிக்கிறாங்களே, அதனால ரிசீவிங் இன்ஸ்டிடியூஷன். இந்த சர்வீஸ்க்காக ஒரு சின்ன கமிஷன் வந்து பேங்க் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன மிடில் மேன் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஜென்சியாக இருக்காங்க அப்படின்னா, பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம், ரெண்ட் எக்ஸெட்ரா. மாதம் நம்ம கட்டுற பேமெண்ட்ஸை முன்னாடியே வந்து பேங்க்குக்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ரெகுலராக எங்களுக்கு இந்த பேமெண்ட்ஸ்லாம் இருக்குது இத்தனை இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் போடுறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு 12 months இல்லைனா ஒரு 2-5 years வந்து நம்ம அந்த ப்ரீமியம் கட்டிகிட்டே இருப்போம். ரெகுலராக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பேங்க் கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர் த பேங்க் டைரக்ட்லி பேஸ் த பேமெண்ட். நம்மளுக்கு பதிலாக அவங்க டைரெக்டாக இந்த டேட் வந்தோடனே பேமெண்ட்டை வந்து பே பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த கஸ்டமர், அதாவது நம்ம சொல்லிடணும் முன்னாடியே, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேங்க் அண்டர்டேக் த மந்த்லி payments of insurance premium, rent, telephone bill etc. from the account of customers. கஸ்டமரோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்து அந்த பேமெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. Nowadays these payments are made through electronic clearing system facility offered by the bank. ECS அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிஸ்டமை. ஸோ இது மூலியமாக பேமெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் செக். ஸோ செக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க போய் பேங்க்கில் கொடுக்கும்போது அந்த செக்கை கலெக்ட் பண்ணி அதுக்கு பேமெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு செக் எடுத்துகிட்டு வந்தோம், வேறு ஒரு கஸ்டமர் கொடுத்த செக் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த செக்குக்குமே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க் வந்து பேமெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர் பேங்க் கலெக்ட்ஸ் த செக் டெபாசிட்டட் இன் டு தி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அ கஸ்டமர் ஃப்ரம் அதர் பேங்க் அண்ட் டெபாசிட் கேஷ் இன் த கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். நம்மளுக்கு வர டெபாசிட் மற்ற பேங்க்கில் இருக்குது அந்த அக்கௌண்ட் அப்படின்னா அந்த பேங்க்லேருந்து நம்ம பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. சிமிலர்லி செக் இஷ்யூட் பை அ கஸ்டமர், நம்ம கொடுக்குற செக்குக்கும் அவங்க வந்து ஹானர் பண்ணுவாங்க, இஸ் ஹானர்ட் அண்ட் தி அமௌண்ட் பெய்ட் ஆஸ் டிரெக்டட் பை த கஸ்டமர். நம்ம சொன்னபடி அந்த பேமெண்ட்டும் இவங்க மேக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் செக். Definition of check பார்க்கலாம். According to Negotiable Instrument Act 1981, check is a bill of exchange drawn on a specified banker payable on demand. இது வந்து ஒரு bill of exchange. யார் ட்ரா பண்ணுவா அப்படின்னா
கஸ்டமர் ஆன் அ ஸ்பெசிஃபைட் பேங்கர், ஒரு ஸ்பெசிஃபிக் பேங்க் மேலே பேயபிள் ஆன் டிமாண்ட், எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் ட்ரா பண்ணுற ஒரு செக், ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து இந்த செக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராசிங் ஆஃப் செக். கிராசிங்னா என்ன அப்படின்னா drawing two parallel transverse line on the left top of the check. செக்கோட லெஃப்ட் டாப்பில் 2 லைன் வந்து போட்டிருந்துச்சு, க்ராஸ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா இட் இம்ப்ளைஸ் தட், அது என்ன அர்த்தம் சொல்லுது, த மணி வில் நாட் பி பெய்ட் ஓவர் த கவுண்டர், கவுண்டரில் கேஷாக வந்து கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக த்ரூ த பேங்க் அக்கௌண்ட் ஒன்லி. இப்போ நம்ம க்ராஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா யாரோட பேருக்கு க்ராஸ் பண்ணியிருக்கோமோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அமௌண்ட் போகுமே தவிர கவுண்டரில் நின்று கேஷை வாங்க முடியாது செக்கு கொடுத்து. இதுதான் வந்து கிராசிங் ஆஃப் செக். இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா வேறு யாரும் அந்த செக்கை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கிராசிங் ஆஃப் செக் வந்து பண்ணுவாங்க. இப்போ அக்கௌண்ட்டில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தான் வந்து அமௌண்ட் போகும், யார் அந்த கிராசிங் ஆஃப் செக் எடுத்துகிட்டு வந்தாலும் அமௌண்ட் வந்து அவங்க கைக்கு வந்து போகாது. இதுக்காக தான் கிராசிங் ஆஃப் செக் வந்து பண்ணுறது. ஆக்டிங் ஆஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ், ட்ரஸ்டீஸ் அண்ட் அட்ரார்னீஸ். அட்ரார்னீஸ்னால் வந்து வழக்கறிஞர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேங்க் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவாக ஒரு ட்ரஸ்டியாக வந்துட்டு இருக்காங்க. பேங்க் ஆக்ட் ஆஸ் அ எக்ஸிக்யூட்டர்ஸ் ஆஃப் அ வில் ஆஃப் த கஸ்டமர், கஸ்டமரோட வில் அண்ட் இம்ப்ளிமெண்ட் தேர் வில் ஆஃப்டர் தேர் டெத். ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த வில்லுனா வந்து உயில் அப்படின்னு சொல்லுவோம், அந்த உயிலை வந்துட்டு யார் பேருக்கு அவங்க எழுதியிருக்காங்க அந்த கஸ்டமர் அப்படின்றத பார்த்து அதை எக்ஸிக்யூட் சரியான வகையில் அதை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இந்த எக்ஸிக்யூட்டர் வேலையை வந்து பேங்க் செய்யுது. ஆஸ் அ ட்ரஸ்டி அ பேங்க் டேக்ஸ் கேர் ஆஃப் த ஃபண்ட் ஆஃப் அ கஸ்டமர். ஒரு ட்ரஸ்டியாக, ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர்னு சொல்ல முடியாது, இது பேங்க்குன்றதுனால ஒரு நம்பிக்கைவாதியாக வந்துட்டு கஸ்டமரோட ஃபண்ட் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்குது பேங்க். அண்ட் பேங்க் சைன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் deed of the property of a customer in the capacity of attorney to the customer. கஸ்டமரோட ஒரு வழக்கறிஞராக இருந்து சில லீகல் திங்ஸ்க்கெல்லாம் சைனிங் அத்தாரிட்டியாகவும் இந்த பேங்க் வந்து இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. நெக்ஸ்ட், கண்டக்ட் ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன். A demat account should be opened with depository participant and that demat account should be linked with a savings bank account by the customer. Then the customer can ask the bank to conduct online purchase or sale of security on behalf of him. டிமேட் அப்படின்னா ஃபிசிக்கலாக இப்போது நார்மலாக இருக்க ஒரு அக்கௌண்ட்டை எலக்ட்ரானிக் அக்கௌண்ட்டாக மாற்றுறது தான் வந்து டிமேட் அக்கௌண்ட். ஸோ ஆல்ரெடி இருக்க அந்த அக்கௌண்ட்டை ஒரு டிமேட் அக்கௌண்ட்டாக மாற்றி அதுக்கப்புறமா ஆன்லைன் பர்ச்சேஸ், எதுக்காக இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் பர்ச்சேஸ்க்காகவும் சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் த்ரூ எலக்ட்ரானிக் பண்ணுறதுனால இதை டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் பேங்க் வந்து ஒரு மிடில் மேனாக இருந்து பண்ணி கொடுக்குது கஸ்டமருக்கு. நெக்ஸ்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். கஸ்டமர் பிஹாஃபில் இருந்துட்டு இன்கம் டேக்ஸ், ஆனுவல் இன்கம் டேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் அது எப்படி கட்டணும், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற அட்வைஸும் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குது பேங்க். இந்த சர்வீஸும் வந்து பேங்க் ப்ரிப்பேர்ஸ் ஆனுவல் income tax return on behalf of the customer and provide income tax related advices to them. Dealing in foreign exchange. Foreign exchangeனா வந்துட்டு ஃபாரின் கரன்சிஸை வந்துட்டு வாங்கி விற்கிறது, இதெல்லாமே on behalf of customer பேங்க்கே வந்து பண்ணிடும். பேங்க் பைஸ் அண்ட் செல்ஸ் ஃபாரின் கரன்சிஸ் on behalf of the customer. Acting as correspondent. கரஸ்பாண்டன்ட்னா வந்து நிபுணர், சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது பேங்க் ஆக்ட் ஆஸ் அ கரஸ்பாண்டன்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் ரிசீவ் ட்ராவல் செக், பாஸ்போர்ட் எக்ஸெட்ரா. அவங்களுக்கு பதிலாக ஒரு கஸ்டமருக்கு பதிலாக ஒரு நிபுணராக இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராவல் டிக்கெட்ஸ், பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து வாங்கி வைக்கிறதும் இந்த சர்வீஸும் வந்து பேங்க் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன். இன் அடிஷன் டு ப்ரைமரி, செகண்டரி அண்ட் ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ்.
commercial banks offer some services for the general welfare of the customer. They are called general utility service. They are as follows. So general welfare அப்படின்னா கஸ்டமரோட நல்லதுக்காக சில விஷயம்லாம் செய்கிறாங்க, அதை வந்து ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீஸில் என்னன்றதை பார்ப்போம். இஷ்யூ ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட் அண்ட் பேங்கர்ஸ் செக். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர் டிமாண்ட் டிராஃப்ட் இஷ்யூ பண்ணுறது, பேங்க் செக் கொடுக்குறது, இந்த சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. டிமாண்ட் டிராஃப்ட் அண்ட் பேங்கர்ஸ் செக்ஸ் ஆர் இஷ்யூ டு த பப்ளிக் அண்ட் கஸ்டமர்ஸ் as well. Instead of sending money, they can attach these instrument for payment. காசு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொருள் தானே, அதனால இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபார் பேமெண்ட், எந்த பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எஜுகேஷன் ஃபீஸ் அண்ட் சம் அதர் பேமெண்ட்ஸ் we can attach this instrument. எது அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட், டிடி இல்லைன்னா செக். நெக்ஸ்ட் அக்செப்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் பிஹாஃப் ஆஃப் அ கஸ்டமர். இது என்ன அப்படின்னா பேங்க் அக்செப்ட் பில்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் அ கஸ்டமர் அண்ட் மேக்ஸ் பேமெண்ட் டு த ஃபாரின் எக்ஸ்போர்ட்டர்ஸ். நம்மளுக்கு வர பில்லை வாங்கி அதுக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் த பேங்க் கலெக்ட் ஃப்ரம் த கஸ்டமர். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிப்பாங்க. இதுதான் அக்செப்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர். கஸ்டமருக்கு பதிலாக அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க. பில்ஸ் வாங்கிட்டு பில்ஸை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சேஃப்டி லாக்கர்ஸ். வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸ். சேஃப்டி லாக்கர்னால் என்ன? ஒரு ஸ்ட்ராங் ரூம். வாலெட்ஸ்னால் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட ஜுவல்ஸ், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த சேஃப்டி லாக்கரில் வச்சுக்கலாம். இந்த சர்வீஸும் வந்து பேங்க் பண்ணுறாங்க. வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் எக்ஸெட்ரா கேன் பி கெப்ட் சேஃப்லி இன் த வாலெட் provided by the bank for rent. These wallets room is called strong room. Letter of credit. This document is given by the bank on behalf of importing customer to the exporter, guaranteeing payment for the imported goods. It is very important document in international trade. இந்த letter of credit வந்து இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இம்போர்ட்டிங் கஸ்டமர் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காரு பேங்க்கில் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து இவங்க கேரண்டி, இவர் வந்து பேமெண்ட் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு கேரண்டி கொடுக்குற ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட். இந்த டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்க் நம்மளுக்கு கேரண்டி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து ட்ராவலர்ஸ் செக். இந்த ட்ராவலர்ஸ் செக் வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு அப்ராடு போனாலும் சரி, இந்தியா லெவலில் எங்கேயாவது டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு நம்ம போனாலும் சரி, இந்த ட்ராவலர்ஸ் செக் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதில் அமௌண்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த செக்கை கொடுக்கறது காசு கொடுக்கறதுக்கு சமம். ஏதாவது நம்ம ஷாப்பிங்கோ இல்லை ஹோட்டலோ போகும்போது காசு எடுத்துகிட்டு போகல, இப்போ ஃபாரின்னா வந்துட்டு ஃபாரின் கரன்சி நம்மக்கிட்ட இருக்காது, அதுக்கு பதிலாக இந்த ட்ராவலர்ஸ் செக் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கொடுத்தா அவங்க வந்து பேங்க்கில் அதை டெபாசிட் பண்ணி பேங்க்லேருந்து அமௌண்ட் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். கஸ்டமர் நீட் நாட் கேரி கேஷ் டியூரிங் த ட்ராவல் இன் இந்தியா ஆர் அப்ராட். த டினாமினேஷன் அண்ட் வேர்ட்ஸ் ஆர் பிரிண்டட் இன் த செக். எவ்வளோ அப்படின்றது செக்கில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் இந்த ட்ராவலர்ஸ் செக்கில். இட் இஸ் அக்செப்டட் ஆஸ் மணி. இது வந்து ஒரு மணியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க இன் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் ட்ராவல் ஏஜென்சிஸ் எக்ஸெட்ரா. ஸோ நம்ம காசு கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. கிஃப்ட் செக். கிஃப்ட் செக் அப்படின்றது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக டிசைன் போட்டு இந்த செக் வந்துருக்கும். நம்ம பர்த்டே பார்ட்டிஸ்க்கோ வெட்டிங்க்கோ போகும்போது இந்த கிஃப்ட் செக்கை வந்து நம்ம ப்ரெசன்டேஷனாக கொடுக்கலாம். தீஸ் denomination printed checks are available in attractive design so that it can be presented during wedding, birthday functions etc. ரெஃபரன்ஸ் சர்வீஸ். ரெஃபரன்ஸ்னால் வந்துட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு நியூ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பேங்க்கை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு வேலைக்கு சேரும் போது இவங்களோட ரெஃபரன்ஸில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆளோட ரெஃபரன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய ஆளுன்னு இல்லை, பெரிய ஆளாக இருக்கணும், அந்த ஒர்க் ரிலேட்டட் பர்சனாக இருக்கணும், அவங்களுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஒர்க்கை பற்றி. இன்கேஸ் அவங்க காலோ இல்லை ஏதோ லெட்டரோ வந்து மெயில் அனுப்பி கேட்கும்போது இந்த பர்சன் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன், அந்த பர்சன் வந்து நம்மளுக்கு கேரண்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் சர்வீஸ் பேங்க்கோ வந்து பண்ணுது. இப்போ நம்ம வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்போது பேங்க்கோட நேம் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
business firms can give their bank's name as reference to the new business institution which they want to establish commercial relationship. Banks willingly act as referees and provide information about the financial standing of a customer. ஸோ இப்படி ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்கும்போது அந்த பேங்க்கில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம், நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத இந்த பேங்க் வந்து சொல்லுவாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் அ கஸ்டமர். ஸோ இதுதான் வந்துட்டு ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இப்போ செகண்டரி ஃபங்க்ஷனில் ஏஜென்சி ஃபங்க்ஷன் அண்ட் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டைவர்சிஃபைடு பேங்கிங் ஃபங்க்ஷன். டைவர்சிஃபைட் பேங்கிங் ஃபங்க்ஷன் ஜென்ரலாக என்னென்னு பார்க்கலாம். காம்படிஷன்ஸ் இன் த பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஹேஸ் ரெடியூஸ்டு தேர் ப்ராஃபிட். நிறைய பேங்க்ஸ் வந்து இப்போ உருவாகிடுச்சு. அப்படி இருக்கும்போது ப்ராஃபிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது, பேங்கிங் இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட்டை. Therefore, commercial banks started identifying and offering new and diversified function. புதுசாக ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஏன் டைவர்சிஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் பேங்கிங் ஃபங்க்ஷன் அதை தாண்டி வேறு ஒரு கண்ணோட்டத்தில் வேறு விதமான சர்வீசஸும் வந்து செய்கிறாங்க. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைவர்சிஃபைடு பேங்கிங் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தே ஆர் பியூர்லி அதர் தென் பேங்கிங் சர்வீஸ். Providing all such banking and other financial services is also called universal banking. இதை வந்து யூனிவர்சல் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்பார்ட் ஃப்ரம் பேங்க். சச் சர்வீசஸ் ஆர் ஆஸ் ஃபாலோ. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அஷூரன்ஸ். இட் ரெஃபர்ஸ் டு த ஆஃபரிங் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசி or product by the bank in associate with other insurance company. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கூட கோஆப்ரேட் பண்ணி அசோசியேட் பண்ணி இன்சூர் ப்ரொவைட் பண்ணுறது, பேங்க்கோ சேர்ந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து இந்த பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேங்க் ஷுட் ஃபாலோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா IRDA ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணணும். இன் அடிஷன் டு RBI ரெகுலேஷன். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் RBI சொல்கிறத கேட்கணும். அண்ட் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட டைப் வைக்கிறதுனால இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி IRDA இவங்க சொல்கிற ரெகுலேஷன்ஸையும் பேங்க் வந்து ஃபாலோ பண்ணணும். கார்ப்பரேஷன் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், விஜயா பேங்க் ஹேஸ் டைட் அப் வித் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த 3 பேங்க்கும் லைஃப் இன்சூரன்ஸ் LICயோட டைப் வச்சுருக்காங்க. செபி ஹேஸ் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் BNP Paribas Cardiff, a French company to sell insurance products. ஸோ SBIயோ வந்துட்டு ஒரு ஃப்ரான்ச் கம்பெனி கூட டைப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டைவர்சிஃபைட் ஃபங்க்ஷன். அப்பார்ட் ஃப்ரம் பேங்கிங் அதர் ஃபங்க்ஷனும் இவங்க பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைவர்சிஃபைட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மர்ச்சன்ட் பேங்கிங். மர்ச்சன்ட் பேங்கிங் டு நாட் ப்ரொவைட் ரெகுலர் பேங்கிங் சர்வீஸ். இவங்க வந்து ரெகுலர் பேங்கிங் சர்வீஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. கமர்ஷியல் பேங்க் ஆர் இட்ஸ் சப்சிடரி மர்ச்சன்ட் பேங்க் மே ஆஃபர் சர்வீசஸ் லைக் ப்ராஜெக்ட் கவுன்சிலிங், அண்டர் ரைட்டிங். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கவுன்சிலிங், அண்டர் ரைட்டிங் இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து பண்ணுவாங்க. ரெக்வயர்ட் ஃபார் ஸ்டார்டிங் அ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு கவுன்சிலிங் வேணும். அப்புறம் அண்டர் ரைட்டிங்னா ஷேர்ஸ் சேல் பண்ணுறது அண்டர் ரைட்டிங். சரிங்களா? ஷேர்ஸ் எப்படிலாம் சேல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த சர்வீசஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. இட் இஸ் கால்ட் மர்ச்சன்ட் பேங்கிங். தே ஆர் மோஸ்ட்லி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் சர்வீஸ். இது வந்து பேங்க் சர்வீஸில் எது ரிலேட்டட் சர்வீஸ்? ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் சர்வீஸ். மர்ச்சன்ட் பேங்க்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபி தான் வந்து இந்த மர்ச்சன்ட் பேங்க்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரீட்டைல் பேங்கிங், பர்சனல் பேங்கிங். இட் ரெஃபர்ஸ் டு மாஸ் மார்க்கெட் பேங்கிங் which reach out to large number of individuals and customers. Apart from accepting deposits, their service includes personal loan. பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பர்சனல் லோன், வெஹிக்கல் லோன், கன்சியூமர் டியூரபிள் லோன், லோன் அகேன்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு, மார்ட்டேஜஸ் எக்ஸெட்ரா. மார்ட்டேஜஸ்னால் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு கடன் கொடுக்கறது, ஒரு விஷயத்தை அடமானம் வச்சு கடன் கொடுக்கறது, லைக் லோன் தான். ஆனால் லோன் வந்துட்டு நம்ம எந்த செக்யூரிட்டியும் கொடுக்காம கூட வாங்கிக்கலாம் பர்சனல் லோன். ஆனால் மார்ட்டேஜுன்றது செக்யூரிட்டி கொடுத்து வாங்க முடியும். இந்த மார்ட்டேஜ் வந்து ஏன் மார்ட்டேஜுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் நம்ம பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த பர்சனல் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அவங்களோட காசை வந்து பேங்க் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரீட்டைல் பேங்கிங். பர்சனல்
பேங்கிங். ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த பர்சனல் லோன், வெஹிக்கல் லோன் கொடுக்கறது, இந்த சர்வீஸ் மட்டுமே பண்ணுற ஒரு ரீட்டைல் பேங்கிங். நெக்ஸ்ட் diversified function, housing finance. Housing finance provided against the security of immovable property of land and building. லேண்டையோ இல்லை பில்டிங்கையோ ஒரு செக்யூரிட்டியாக கொடுத்து ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். மெனி பேங்க்ஸ் such as SEBI, Bank of India have set up housing finance subsidiaries. பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு தனியாக பேங்க்கு கீழே ஒரு சப்சிடரி கம்பெனியாக வந்து க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட். இட் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்டரி தட் pools the savings of investors for collective investment in diversified portfolio security in the capital market and money market. Many banks like SEBI, Indian Bank, etc. have set up மியூச்சுவல் ஃபண்ட் சப்சிடரி. மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களுக்கு கீழே வந்து வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து லோன் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. இதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். இவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி. நெக்ஸ்ட் diversified function, வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்டு. வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் அப் ஷேர் கேபிட்டல் டு நியூ வென்ச்சர் ஆஃப் லிட்டில் நோன் அன்ரெஜிஸ்டர்ட் ரிஸ்கி யங் அண்ட் ஸ்மால் ப்ரைவேட் பிஸ்னஸ், எஸ்பெஷலி இன் டெக்னிக்கல் ஓரியன்ட் அண்ட் நாலேஜ் இன்டென்சிவ் பிஸ்னஸ். சின்ன சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அவங்கக்கிட்ட பெருசாக கேபிட்டல் வந்து இருக்காது. அப்போது அவங்களோட கேபிட்டலை எப்படி ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா த்ரூ ஷேர் கேபிட்டல். இந்த ஸ்மால் வென்ச்சர் அப்படின்றது லிட்டில் நோன், கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் வெளி உலகத்துக்கு, ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்காது, கொஞ்சம் ரிஸ்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. யங் அண்ட் ஸ்மால் ப்ரைவேட் பிஸ்னஸ், இது வந்து எஸ்பெஷலி எந்த மாதிரி பிஸ்னஸாக இருக்கும் அப்படின்னா டெக்னிக்கல் ஓரியன்ட் அண்ட் நாலேஜ் இன்டென்சிவ் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்டு கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூஷனாக வந்து பேங்க்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது. அப்பார்ட் ஃப்ரம் பேங்கிங் ஃபங்க்ஷன், ஸோ மெனி கமர்ஷியல் பேங்க்ஸ் லைக் SEBI, Canara Bank have set up venture capital subsidiaries. ஸோ வென்ச்சர் கேபிட்டல் சப்சிடரிஸ் இவங்க பேங்க்கு கீழே ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டரிங். ஃபேக்டரிங் இஸ் அ கண்டினியூயிங் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி ஃபேக்டர் அண்ட் பிஸ்னஸ் கன்சர்ன் கிளைண்ட். ஃபேக்டரிங் அப்படின்றதும் வந்து கடன் கொடுக்குறதா, ஃபினான்ஷியல் தான் வந்து ஃபேக்டரிங் சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி லைக் மியூச்சுவல் ஃபண்ட், வென்ச்சர் கேபிட்டல் அதே தான். வேர் பை அ ஃபேக்டர் பர்ச்சேசஸ் கிளைண்ட்ஸ் அக்கௌண்ட் ரிசீவபிள். இந்த ஃபேக்டர் அப்படின்றவர் இந்த கிளைண்ட் அக்கௌண்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவார். சரிங்களா? இவருக்கு இந்த கிளைண்ட் அக்கௌண்ட்டுக்கு வர எல்லா அமௌண்ட்டும் வந்துட்டு இந்த ஃபேக்டருக்கு போகும். ஃபஸ்ட்டு இவர் வந்து அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவார், கடன் கொடுத்துடுவார். அதுக்கப்புறம் இந்த கிளைண்ட்டோட அக்கௌண்ட் ரிசீவபிளை இவர் வச்சுருக்கிறதுனால, இந்த ஃபேக்டர் வச்சுருக்கிறதுனால இவருக்கு வர காசெல்லாம் இந்த ஃபேக்டருக்கு தெரியும். அண்ட் இவரோட கடனையும் இவர் ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபேக்டரிங். பேங்க்ஸ் லைக் SEBI, Canara Bank have established subsidiaries to provide factoring service. ஸோ இந்த SEBI அண்ட் Canara Bank சப்சிடரிஸ் வச்சுருக்காங்க ஃபேக்டரிங் சர்வீஸ்க்காக. சப்சிடரிஸ்னால் பேங்க்கு கீழே வேலை செய்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்குன்னு. ஸோ இந்த டைவர்சிஃபைட் பேங்கிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் டோட்டல் அது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் share the video with your friends and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.